போயிருக்கீங்களா? ஆமா. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? எங்க அம்மா நல்லா இருக்காங்க. ஆமா. வர உன்னை விட உங்க அம்மா தான் எனக்கு பிடிக்குது. ஏன் மச்சான்? உங்க அம்மா எனக்கு தாய் மாதிரி. ஓ அப்படி சொல்றீங்களா? உங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி. சரி. மாமியார்னு எதுக்கு பேர் வச்சாங்க? ஏன் வச்சாங்க? ஆமா, மாமியார மருமக மதிக்க கத்துக்கறணும். ஆமா, மருமகளை மாமியா மதிக்க கத்துக்கறணும். அப்பத்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. யாராவே 50,000 ரூபா நாடகத்தை ஒரு 165 எடுத்து போடுதடா. ஆமா, இப்படிலாம் இருக்கு. அப்பா சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? ஆமா, நம்ம காட்டுக்கு அனுப்புனங்கள விஷயம் சொல்ல எங்க அம்மா நங்கை மோகினிட்டு சொல்ல போயிட்டாரு. இந்த இடத்துக்கு வந்த உடனே மாமா இந்த இடத்த பார்த்தோன்னே என்ன தங்கச்சிய கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணியா? பொருட்காட்சி வச்ச வாடா நடத்துவாங்க. கல்யாணம் பண்ணி லாவண்யா மைக் செட் ஓன மாதிரி ஒரு பிள்ளை வரக்கும்டா. அவர் மாதிரி இருக்கியா பிறக்குது? அவர் தான்டா என் முதலருக்கு மைக் செட் போடுறவரு. சரியா? ஆமா. என்ன மாமா நடக்கும்? என் மனசுல எப்படி உன்னை நினைச்சிருக்க தெரியுமா? அப்படி நினைச்சிக்க தெரியுமா? எடுத்து செப்புங்க. ஆமா, அந்த சின்ன கவுண்டர் காவியத்துல அந்த கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோளக்கிளியே. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோளக்கிளியே. அடிமானே மானே உள்ளதானே நானும் தவிச்சேனே. அடிமானே மானே உள்ளதானே இங்கு நானும் தவிச்சேனே. இந்த கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊரை கூண்டுக்குள்ள போனதல்ல சோளக்கிளி. கண்ணு வலது கண்ணு தாட குடிச்சது ஏதோ நடக்கும் முன்னு பேச்சு. படியும் முன்னு வாசு குறையும் முன்னு வீரா கதை முடிந்து போச்சு. ஈசான மூளையில லேசான பள்ளி தத்தவாமே பேரன் கொள்கேசோ ஆராத சோகத்தன்ன தீராம சேர்த்து வச்சு ஊரு சேர்ந்து என்ன ஆடி மாறி உன்னத்தானே. நானும் தவிச்சேன். கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன சோளக்குயிலே. தென்னிலையில் கண்கள் காட்டு குயில் ஆடிமானே கொண்ட பாடும் கஞ்சி படிப்பு கரவே துணியில் இன்பமானே புகழ கொஞ்சம் பாடும். பொள்ளாச்சி சந்தையில கொண்டாந்த சேலையில சாயம் இன்னும் விட்டு போகல. நாறு கோயிலுக்கு முந்தான ஓரத்தில் நேர்ந்து முடிஞ்ச கதை தீரல. ஆடி மாறி உன்னத்தானே. நாடும் தவிச்சேன். கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு சின்ன கிளி வண்ணக்கி செய்தி சொல்லு வண்ண கிளி. என்னுடைய பேரை கேட்கதாரு கிளியே. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோளக்கிளியே. ஆமா, எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் நமது மதுரை மாநகரில் பிறந்த பசியென்று கேட்பவருக்கு அள்ளி கொடுத்த எனது அன்பண்ணன் கேப்டன் விஜயகாந்த மறக்க முடியுமா? அதனால தான் அவர் புகழை பாடினேன். நன்றி 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 நன்றி. அப்படிலாம் இருக்குமாமா? தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம 2 பேரும் நீ நல்ல பாம்பு நான் சார பாம்பு அது மொன்ன பாம்பு. சரி மச்சான், உன் தங்கச்சி. ஆமா, அப்படி இருந்துக்கணுமா? உன்னை கல்யாணம் முடிச்சு இந்த தன்னம்மா கோயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு போகல உங்க அண்ணன் SBS அழகர் இருக்கான்ல, உனக்கு சீர் கொடுப்பேன். ஒரு குட்டி அணையில ஒரு சோபா கட்டில், ஒரு என்ஃபீல்டு வண்டி, ஒரு அண்டாவில் அதிரசம், ஒரு அண்டாவில் முறுக்கு, நம்ம முதலிரவனைக்கு லாவண்யா சட்டை
தெரு பூரா கட்டிடுவேன். யோ பாக்ஸே வைக்க மாட்டேன், குழாயாத்தான் கட்டுவேன். ஏன் முதல்ல இருக்குன்னு எதுக்கு அவரை போய் கட்டுற? முதல்ல கட்டி நம்ம உள்ள என்னென்ன நடக்குதோ அங்கே நடக்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியணும். எதுக்கு அதிரசம் முறுக்கும் கொடுக்குறாங்க? ஏன் மச்சான் கொடுக்குறாங்க? இந்த அதிரசத்தை நம்ம முதலிரவு அன்னைக்கு 11 மணிக்கு மேலே உங்கள் அண்ணன் எஸ்பிஎஸ் அழகர் கொடுத்து விடுவேன். தங்கச்சி கண்கலங்காம அதிரசத்தை மச்சானுக்கு எடுத்து கொடுங்க. ஆமாம், அதிரசத்தை எடுத்து கொடுத்து பாதியை தின்னுட்டு பாதியை உங்ககிட்ட கொடுப்பேன். மிச்சத்தை நான் திம்பேனா? பாதியை சாப்பிட்டு இனிப்போட தொடங்குவோம். இந்த முறுக்கு எதுக்கு கொடுக்குறா தெரியுமா? எதுக்கு மச்சான்? 12 மணிக்கு மேலே நீ புருஷனை எதிர்த்து பேசுனேன்டா, சனி மூலையில் வச்சு நொறுக்கிறதுக்கு தான். சரி, நான் அப்பெல்லாம் பேச மாட்டேன் உங்களை. அப்புறம் என்ன செய்வது தெரியுமா? என்ன? 12 மணிக்கு மேலே செம்புல பாலை கொண்டு வருவேன். பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்ககிட்ட கொடுப்பேன். மீத பாலை நான் குடிப்பேனா? மாமா பசிக்குது மாமாம்ப. அப்புறம் என் பழத்தை தூக்கி வாயில பண்ணுவேன். எந்த பழத்தையா? வாழைப்பழத்தை. ஓ, வாழைப்பழத்தையா? ஆமா, தங்கச்சி வர்றது மாதிரி இருக்கு, கூப்பிட்டுருமா? மல்லிகண்ணே வாடா. அப்ப கடைசி வரைக்கும் வேலை முடியாதா? விடிஞ்சிடும். நன்றிப்பா, நன்றி நன்றி. நல்லா இருக்கா? நீடோடி காலம் வாழ வேண்டும். அண்ணே வணக்கம்ண்ணே. மங்களமாக இருப்பாயம்மா. ரொம்ப சந்தோஷம். அழைத்த காரணம் என்னண்ணே? நம்மளெல்லாம் அப்பா காட்டுக்கு போய் கண்ணு கருத்தமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. கண்ணு கருத்தமா காவலுக்கு
காவலுக்கு போகணுமா? என்னென்ன சொல்றீங்க? காவலுக்கு போகணுமா? காவல் பார்க்குற வயசு அது. என்ன காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு காவல் வந்தோடனே பார்த்தா நல்லா இருக்காது. நல்லாவே. அதனால காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வெளிச்சிட்டால் அலுப்பு இருக்காது. அதுல ஆடு மண்ணும் சேராவிட்டால் ஆணும் பெண்ணு சேராட்ட பிள்ளை வரக்காது. என்ன உங்க ஐயா அப்பப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. சரி இருக்கட்டும். ஆக ஆடு மண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காது, அழகு இருக்காது. இடத்தை பார்க்கும்பொழுது அருமான கூட்டமா இருக்கு. நம்மளும் எத்தனையோ பகுதிக்கு நாடகத்திற்கு செல்கிறோம். இப்பேற்பட்ட கூட்டத்தை ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடியும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, உனக்கு அப்படித்தான் இருக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணே எப்படின்னு இருக்கு? எனக்கு இங்கேயே இருக்கணும் போல் இருக்குமா? இங்கேயே இருக்கணும்னா அப்புறம் நாளைக்கு அந்த ஊருக்கு போகணுமே. காலையில நாட்டுக்கோழி சாப்பிட்டு தான் போகணும். சரி இருக்கட்டும். இருந்தாலும் அன்பு அண்ணாரு ஒருத்தர் வந்து அன்பளிப்பு கொடுத்துட்டு போனாரு 101. ஆமா, உள்ள வந்து என்ன பேர் நம்ம சொன்னாரு? அந்த பாட்டு பாடினீங்கல்ல, நல்லவருக்கெல்லாம் பாடலை பாராட்டி அன்பண்ணாரு ஒரு 101 அன்பளிப்பு கொடுத்துட்டு போனாரு. அண்ணே ராஜேந்திரனா ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ஏற்கனவே இருந்துட்டாலும் பேசிக்கிட்டு நந்தவனங்களை பார்க்கும் பொழுது எப்படிலாம் இருக்கு தெரியுமா? இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அந்த அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே என்ற மாதிரி, அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா? சின்னக்கிளியே சொர்ணக்கிளியே என் தேகம் உனக்கு தானம். என்னோட ஆடி மத்தாளம் போலே, என்னோட பாடி முத்தாளம் போலே, என்னோட ஆடி முத்தாளம் போலே, என்னோட பாடி முத்தாளம் போலே. அன்னக்கிளியே சொன்னக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா? சிட்டாடையில சிட்டாடிக்கிற பொண்ணு, இந்த வட்டாரமே வக்கிரி வக்கிரி கண்ணு. நம்ம சிட்டாடையில சிட்டாடிக்கிற இருக்கிற பொண்ணு இந்த வட்டாரமே வக்கிரி வக்கிரி கண்ணு. முத்தாடையில் சுற்றி வரும் மிட்டாரமே, முத்தாரமே சுத்தி வரும் முத்தாரமே, முத்தாரமே முன்புடமும் முத்தாரமே. நம்ம சந்தோஷத்தில சந்தேகமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அன்னக்கிளியே சொன்னக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா? அம்மம்மா சின்ன குயிலே சொன்னக்கிளியே என் தேகம் உனக்கு தானம். கச்சேரிக்கு இப்ப வந்து விட்டாலோ, கைய வச்சா கொட்டுறிய பாயத்தனை மேலோ. நம்ம நாடகத்துக்கு இப்ப வந்தது தாளோ கைய வச்சா கொட்டுறிய பாயத்தனை மேலோ. தக்காளிதான் தக்க உடல் பப்பாளிதான், தக்காளிதான் தங்கமுடன் பப்பாளிதான், கூட்டாளிதான் ஒன்னப்பாடு பாட்டாளிதான். நம்ம சந்தோஷத்துல சந்தேகமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அன்னக்கிளியே சொன்னக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா? அம்மம்மா சின்ன குயிலே செல்லக்கிளியே சந்தேகம் உனக்கு தானம்மா? ஆடி மத்தாளம் போலே, என்னோட பாடி முத்தாளம் போலே, என்னோட ஆடு மத்தாளம் போலே, என்னோட பாடி முத்தாளம் போலே. அன்னைக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா? அம்மம்மா சின்னக்கிளியே செல்லக்கிளியே சந்தேகம் உனக்கு தானம்மா? இடத்தை பார்க்கும்பொழுது அப்படிலாம் இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்குனே. இதனால ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். பறவைலாம் வந்துருச்சு ஒரே வர. இந்த போதையில இந்த பாட்டை ரசிச்சு ஆடுறாப்புல வரு. பேசுற விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாருப்பா முன்னாடி வந்து. சும்மா தான் நடிக்கிறார். அப்ப தெரியல அப்ப தன்னம்மாள் குடியிருக்காரு. தன்னமல்ல உள்ள கருப்பே இருக்கியா? கருப்பே. அந்த கருப்பனை பத்தி விளக்கம் சொல்லுவாங்க. நீ என்ன எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்க? வரிசையா லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கேப்பா. இருந்துட்டாலும் இடத்தை பார்க்கும்போது அருமான நம்ம இருந்துட்டாலும் ஆரியம் குத்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கு. பறவைலாம் வந்துருச்சு ஒரே வரட்டுனே. ஒரே வரட்டு. சேராம சேர்ந்துருக்கோம். கூடாம கூடி இருக்கோம்.
அப்பா என்ன சொல்லியிருக்காரு? அப்பா வானம்பாடி பறவையிலே காணம்பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி வரட்ட சொல்லியிருக்காரு. ஆட்டமாடி. ஆமா, வள்ளி ஆடணுமா வேணாமா? சேர்ல உட்காந்துருக்கலாம் சொல்லுங்க. ஆடணும். இந்த என்னது அன்பு தங்கச்சி கை தூக்கிடுச்சு. ஆடணும். அது சரி சரி இருக்கட்டும். ஏன்னா வள்ளி ஆடுவோம். வள்ளி என்பது புனிதமானவட. வள்ளியெல்லாம் ஆடக்கூடாது. இப்போ உள்ள நாடக ரசிகர்கள் கூடிய விருப்பத்திற்கினங்க ஆமாம் ஒரு நாளாட்டம் இங்கே சொல்லுவாங்க. சரி பாடிடலாமா? அண்ணே வந்துட்டாரு. அண்ணே வந்து 101 கொடுத்தவர். அவர் தான் உள்ள வந்து 101 ரூபா. நன்றி நீ நன்றி. இருக்கட்டும் இருந்துட்டாலும் தம்பி ஆடணுமா தம்பி? ஓகே. ஆட்டமா ஆடி பாட்டு பாடி நீங்க வாசிக்க தம்பி. என்ன போதும் ஒரு பாட்டை பாடுறீங்க? இல்ல நீங்க தான் சொன்னீங்களா ஆட்டமாடி பாட்டை பாடின்னு. அழகான கோமாளி. ஆமா நீங்க வரட்டம்னு சொன்னீங்களா, அது அந்த பாடல் ஞாபகம் வந்துருச்சு. பாசமுள்ளே பாண்டியரு ஆடு விளையா ஒரு மேடை போடட்டும் கூட ஒன்ன கூட பூமாலை போடட்டுமா. பாசமுள்ளே பாண்டியரு நெத்தியிலே வட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு புத்தமீனா சுத்திக்கிட்டு வாங்கி வாங்க கூறப்பட்டு கண்ணால 100 வகை போடுகிற பொம்பள உள்ளூர ஒரு தடி தேன் போல கல்யாணம்தான் கச்சேரிதான் பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பவலரு கட்டழகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரையே விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்தினமே தேரோடும் எங்கள் சீராட மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டோ தேரோடும் எங்கள் சீராட மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டோ எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட். நீ தான் துண்டு எடுத்து ஆடுவியா? நாங்களும் துண்டு வச்சு ஆடுவோம். அங்கே ஆடும் ஆத்தோரமேட்டினிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டோ
சண்டால பாவி நாங்கள் 6000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஆடுறோம், நீ ஏன்டா வெறுமை அடிக்கிட்டு கிடக்க? மாமா கொஞ்சம் என்ன பிராண்டு தான் வாங்கி குடிச்சாருன்னு கேளுங்க மாமா. இவ்வளவு நேரம் போதை நிக்குதே மாமா. அது 2 நாளைக்கு நிக்க அந்த சரக்கு. என்ன சொல்றீங்க மாமா? அப்படி சரக்கு என்ன சரக்கு மாமா? ஓல்டு மங்கா. அங்க வாரு முன்னாடி ஒரு மீசை கெளுத்திய புடிக்கிட்டு கிடக்கு. அழகான பச்சிகளே ஆலோலம் சோ 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 சோ